இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம் ஏப்ரல் 2026. இன்று நாள் 111, தேதி 22/4/2026, புதன்கிழமை, நேரம் மாலை 9 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிளாம்ஸுகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிளாம்ஸுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதாமக டாக்டர் பத்ரிஜி அவர்களுக்கும், என்னுடைய பிளாம்ஸுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிளாம்ஸுகளை மாஸ்டர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பிளாம்ஸுகளை இந்த பிரபஞ்சத்துக்கு அறிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் இன்றைய தலைப்பு ஆங்கிலத்தில் காமன் சென்ஸ், தமிழில் இங்கீதம் என்று சொல்லலாம். அதை பற்றி இன்று நம்மிடம் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி கோமதி நந்தகோபால் மேடம் அவர்கள் ஈரோடிலிருந்து உரையாற்றுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு 9:30 மணிக்கு தியான பயிற்சி 2வது நிகழ்ச்சி இருக்கும். அதில் ஒரு 35 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இப்போது முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலுக்கு செல்வோம். இன்றைய தலைப்பு இங்கீதம் அல்லது காமன் சென்ஸ் என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி கோமதி நந்தகோபால் அவர்கள் ஈரோடிலிருந்து உரையாற்றுகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு கூற விழுகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திருமதி கோமதி மேடம் அவர்கள் கடந்த 17 வருடங்களுக்கு மேலாக இந்த தியான பயிற்சிகள் செய்து வருகிறார்கள். 2001 பிரமிட் மெடிடேஷனில் சேர்ந்து அவர்கள் 17 வருடங்களாக ப்ரொஃபஸராக பணியாற்றினார்கள். அந்த பணி முடிந்த பிறகு 2001 பிரமிட் மெடிடேஷன் ஆரம்பித்து அதில் பிஎஸ்எஸ்எம்மில் டிரான்ஸ்லேட்டராக பணிபுரிந்தார்கள். மேலும் அவர்கள் தியான பிரபஞ்சம் எடிட்டரில் சீஃப் எடிட்டராக பணிபுரிந்து வருகிறார்கள். மேலும் அவர்கள் குளோபல் புத்தாஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்தி அதில் டெய்லி செஷன்ஸ் நடத்துகிறார்கள். அவர்களுடைய பிளாட்ஃபார்ம் ஃபோக்கஸஸ் ஆன் சுவாத்தியாயா யோகா. மேலும் அவர்கள் பலரை அவர்களை டு டிரான்ஸ்ஃபார்ம் தெம்செல்ஸ் ஆஸ் மாஸ்டர்ஸ் ஆக பயிற்சிகள் அளித்து வருகிறார்கள். அதற்கு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை ஒரு டூலாக அவர்கள் யூஸ் பண்ணுகிறார்கள் இந்த பௌதிக வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக. அதற்காக பலருக்கு அவர்கள் கைடன்ஸு, மோட்டிவேஷன், புத்தக வாசிப்பிலும் உதவி புரிந்து வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் இதனால் பெனிஃபிட் அடைந்து உள்ளார்கள், பயனடைந்து உள்ளார்கள். மேலும் அவர்கள் அந்த யூடியூப் சேனல் மூலமாக திங்களிலிருந்து வெள்ளி வரை 11 மணியிலிருந்து 12:30, 1 மணி வரைக்கும் டெய்லி செஷன்ஸ் எடுக்கிறார்கள். இவ்வாறாக சிறப்பான சேவைகள் செய்து வருவதில் மட்டும் இல்லாமல் அவர்கள் வீட்டில் பிரமிட் கட்டியுள்ளார்கள். ஸோ இப்பொழுது நான் அவர்களை இந்த ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு பணிவுடன் அழைக்கிறேன். ஓவர் டு யூ மேடம். குட் ஈவினிங் மேடம். தேங்க்யூ மேடம். Good evening, sir. Thank you so much. Thank you. ஸோ வணக்கம் மாஸ்டர்ஸ். என் பேர் கோமதி. சார் என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரமிட் மகாப்தர் ஃபவுண்டேஷன் சார்பாகவும், பிரமிட் ஆன்மீக மன்றங்கள் இயக்கம் சார்பாகவும், குளோபல் புத்தாஸ் பிளாட்ஃபார்ம் சார்பாகவும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி தலைப்பு என்ன அப்படின்னா காமன் சென்ஸ். காமன் சென்ஸ்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காமன் சென்ஸ்னால என்னன்னு நினைச்சுக்குவோம், அந்த வண்டியில போகும்போது லெஃப்ட்ல போகணும் கரெக்டா, அப்புறம் ரூல்ஸ் அபைட் பண்ணி வாழணும் அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ்வலா நம்ம சொல்லிட்டே இருப்போம். பட் இங்க காமன் சென்ஸ் அப்படிங்கிறது இங்கித ஞானம் அப்படின்னு சொல்றது. இங்கிதம்னா என்ன, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எல்லாம் நமக்கு அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது எல்லாமே புற உலகத்துக்கான அறிவு அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த புற உலகத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நமக்கு நிறைய 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 விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது அக உலகத்துல, அதாவது இன்னர் வேர்ல்டுக்குள்ள என்ன மாதிரியான காமன் சென்ஸ் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? என்ன மாதிரியான இங்கித ஞானத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஏன் நம்ம இங்கித ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னா,
நாம எல்லாருமே ஆன்மாக்கள் தான். ஆன்மாக்கள் ஆகிய நாம மனித உடல்ல பிறப்புகள் நிறைய எடுத்து எடுத்து நம்ம நிறைய அனுபவங்களையும் பாடங்களையும் சேகரித்துக்கிட்டே நம்ம வரோம். அப்போ நம்ம என்ன மாதிரியான பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் நம்ம ஆன்மா அப்படின்னா, நம்ம இங்கித ஞானம் அப்படிங்கிறது நமக்கு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்றது. அப்போ காமன் சென்ஸ் அப்படின்னா இங்கித ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அக உலகத்துக்கு தேவையான இங்கித ஞானம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நோ காசிப், அதாவது புறம் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் அது ஃபர்ஸ்ட் விஷயம். புறம் பேசக்கூடாது அப்படின்னா, ஏன் அது புறம் பேசக்கூடாது அப்படின்னா, நாம என்ன பண்ணுவோம், நம்ம மத்தவங்க என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, அடுத்த வீட்டுல என்ன நடக்குது, அடுத்த குடும்பத்துல என்ன நடக்குது, அடுத்த கேபின்ல என்ன நடக்குது, இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை பத்தி நம்ம நிறைய சேகரிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடவுள் தன்மை, அதாவது சைக்கிக் எனர்ஜி, காட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. தியானம் பண்ணும்போது நம்மளை சுத்தியும் சேரக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி, விஸ்வசக்தி, இயற்கையின் சக்தி, பேராற்றல் அப்படின்னு எல்லாமே நமக்கு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? அந்த எனர்ஜியினுடைய அளவு நமக்கு வேகமா குறைய ஆரம்பிக்கும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு வரும். அதனால என்ன நடக்கும், நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட், நம்ம மன அமைதி கெட்டு போகும். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால காசிப் பண்றதுனால என்னுடைய எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால யாரை பத்தியும் புறம் பேசக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காமன் சென்ஸ் என்ன அப்படின்னா, மத்தவங்களை பத்தி புறம் பேசவே கூடாது. அத இன்னும் சொல்லணும்னா கேன்சர் ஆஃப் த சோல், ஆன்மாவின் புற்றுநோய் அப்படின்னு சொல்றாங்க காசிப் பண்றது. அப்போ யார பத்தியும் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம காசிப் பண்ண கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் இங்கித ஞானம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் காமன் சென்ஸ். செகண்ட் என்ன அப்படின்னா, நோ கம்பேரிசன். மத்தவங்களோட என்ன ஒப்பிட்டு பார்க்க கூடாது. யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க கூட என்ன நான் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஆன்மா அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துலயும் மறக்கவும் கூடாது. அந்த மறக்காம இருந்து இருந்து நம்மளை யார் கூடவும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா நான் எடுத்துட்டு வந்திருக்கிற என்னுடைய கேள்வி பதில், என்னுடைய கொஸ்டின் பேப்பர் வேற, வினாத்தாள் வேற. என் கூட பயணம் பண்ற என்னோட அம்மாவா இருக்கலாம், என்னோட அப்பாவா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், என்னோட மத்த ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல வேற கண்ட்ரில பிறந்திருக்கலாம், வேற நாட்டுல இருக்கலாம், வேற ஊர்கள்ல இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் யார் கூடவும் நான் என்ன ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா என்னோட அம்மாவாவே இருந்தா கூட அவங்களோட வினாத்தாள் வேற, என்னோட வினாத்தாள் வேற. சோ அதனால இரண்டாவதா நம்ம கடைபிடிக்க வேண்டிய காமன் சென்ஸ், இங்கித ஞானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான். ஓகேவா? மூணாவதா வர்றது என்ன அப்படின்னா, நோ கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்துலயும் ஒரு சின்ன குறை கூட நம்ம சொல்லவே கூடாது. அதுக்காக குறை இருந்தும் நம்ம கண்டுக்காம போகணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. குறைகள் இருந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவா, அது ஒரு நிறையா எப்படி மாத்துறதுன்னு மாத்தி யோசிக்கக்கூடிய தன்மை எனக்குள்ள வளர்த்துக்கணும். நான் தான் அதை பயிற்சி பண்ணி வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ எவ்ரிடே நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரை பத்தியும் நான் காசிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கான்சியஸா நான் பிராக்டிஸ் பண்ணணும். நான் தினமும் முழு உணர்வு நிலையோட, விழிப்புணர்வோட அதை நான் பயிற்சி பண்ணணும். ரெண்டாவது, யார் கூட என்ன கம்பேர் பண்ணிக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படிங்கிறது. மூணாவதா என்ன, நோ கம்ப்ளைண்ட்ஸ். எந்த சூழ்நிலையிலையும் நான் யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. எனக்கு கரண்ட் இல்ல, ஏசி இல்ல, எனக்கு வேர்க்குது, வெயில் அடிக்குது, குளிர் அடிக்குது, நிறைய அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருப்போம். எனக்கு அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அது பண்ணுது, எனக்கு உடம்பு சரியில்லை, அது என்ன பண்றது, அவன் பணம் சம்பாதிக்கல, அது கொடுக்கல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். ஆனா டெய்லி நைட்டு தூங்கும் போது நம்ம இந்த காமன் சென்ஸ் எல்லாம் நம்ம டெய்லியும் பிராக்டிஸ் பண்றோமா? டெய்லியும் நான் நைட் தூங்கும் போது என்னையே நான் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இங்கிலீஷ்ல செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன்,
செல்ஃப் செக் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது நம்மள நாமளே சுயமா பரிசோதித்து பார்க்கணும். என்ன பண்ணணும்? நைட்டு நான் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி மூச்சை கவனிச்சுட்டு என்ன செய்யணும்? நான் இன்னைக்கு யாரு கூடயாவது கம்பேர் பண்ணிக்கிட்டேனா, யார் கூடயாவது யாரை பத்தியாவது கம்ப்ளைண்ட்ஸ் சொன்னனா, இல்ல யாரையாவது பத்தி காசிப் பண்ணனா அப்படின்னு என்ன நானே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்தது 4வதா வர காமன் சென்ஸ் என்ன அப்படின்னா, நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாமை அப்படிங்கிறது. தலையிடாம நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படின்னா என்ன? தலையிடாம இருக்கணும்னா என்ன? என்னோட வேலையை நான் செய்யணும். ஏன் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது? நான் போய் இலவச அட்வைஸ் கொடுப்பேன். ஓகேவா? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்காம, ஐயோ அவங்க கேட்கறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும், ஐயோ அவங்க கேட்டுட்டாங்களே அப்படின்னு தாட்சண்யத்துக்கு கட்டுப்பட்டு நான் போய் வேலை செய்வோம். எனக்கு என்ன வேணுங்கிறத பத்தி நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி மத்தவங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் பயங்கரமா யோசிச்சு வேலை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சோ இந்த மாதிரி என்னோடத பார்க்காம நான் அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சு அவங்களுக்கு எப்படி நான் அட்வைஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி முன்னேறதுக்கு வழி சொல்லலாம், அவங்க கிட்ட எப்படி நான் நல்ல பேர் வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மத்தவங்கன்னு நிறைய 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 நம்ம யோசிப்போம். அந்த யோசிக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளையே நாம தொலைச்சிருவோம். நம்மள அடையாளம் தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம எங்க இருக்கோன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா இனிமே அந்த மாதிரி வேலை நம்ம செய்யக்கூடாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் செஞ்சதுல என்னுடைய வேலையை நான் கரெக்டா செஞ்சேனா, எனக்கு தேவையானதை நான் கரெக்டா பண்ணிக்கிட்டேனா, என்னுடைய பொறுப்புகளை நான் கரெக்டா செஞ்சேனா, வீட்டுல சமைக்கணுமா, இல்ல ஆபீஸ் போகணுமா, இல்ல பணம் சம்பாதிக்கணுமா, இல்ல கிராசரிஸ் வாங்கி கொடுக்கணுமா, இல்ல ரேஷன் கடைக்கு போகணுமா, எதுனாலும் எனக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னா, பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்தந்த ஒரு லேபிள்க்கும் இப்ப நான் ஒரு ஃபீமேல் அப்படிங்கறதுனால நான் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நான் பிளே பண்ணுவேன். ஒரு அம்மாவா இருக்கலாம், ஒரு மகளா இருக்கலாம், ஒரு வைஃபா இருக்கலாம், ஒரு மருமகளா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஆன்மீக ஞானத்தை வழங்குற ஒரு ஒன் ஆஃப் த மாஸ்டர்ஸா நான் இருக்கலாம். சோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு இல்லையா? அந்த பொறுப்பை எல்லாம் நான் சரியா செய்யறேனா அப்படின்னு நான் செல்ஃப் செக் பண்ணி பார்க்கணும். எவ்ரி டே நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன செல்ஃப் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ நான் என்னோடத கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இன்டர்ஃபரன்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படின்னா என்ன? யார் விஷயத்திலையும் நான் தலையிடாம இருக்கேன் அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? நோ காசிப் சொன்னோம். அடுத்தது நோ கம்பேரிசன் சொன்னோம். அடுத்தது நோ கம்ப்ளைண்ட் சொன்னோம். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நான் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது என்னன்னா, நோ நான் வெஜிடேரியன் ஃபுட். ஓகேவா? அப்படின்னா வெஜிடேரியன் ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடணும். எந்த சூழ்நிலையிலையும் நான்வெஜ் அப்படிங்கறத கையில தொடவே கூடாது, சாப்பிடவே கூடாது. நான்வெஜ் கையில தொடவே கூடாது. நான்வெஜ் நீங்க சாப்பிடுறீங்க, அசைவ உணவு நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா உங்களோட கடவுள் ஆற்றல் அப்படின்னு சொல்ற அந்த கடவுள் தன்மை அப்படிங்கிறத நீங்க இழக்கிறீங்க. உங்க கண்ணுக்கு நல்லது கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தது கூட அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட் அசைவ உணவு நம்ம சாப்பிட சாப்பிட நல்ல விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தெரியாது. உங்க கண்ணு மறைக்கப்பட்டுரும். ஒரு கிளவுட்ஸ் மாதிரி மறைஞ்சிடும். உங்க கண்ணை மறைச்சிடும், புகமூட்டமாயிரும். அதனால எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறது பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையும் நம்ம இழந்துருவோம். நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, சைவ உணவு சாப்பிட்டா என்ன, அசைவ உணவு சாப்பிட்டா என்னன்னா, நம்மளோட புத்தி சரியான நேர்கோட்டுல இயங்காம அது என்ன சிந்திக்கணுங்கிறதுக்கு சிந்திக்க தெரியாம தவறான வார்த்தைகளை யூஸ் பண்றது, தவறான முடிவுகளை எடுக்கிறது, தவறான வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம போறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நடக்கும். அதுக்காக தான் சைவ உணவே சிறந்த உணவு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சைவ உணவை தவிர கண்டிப்பாக அசைவ உணவு கையில தொடவே கூடாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, சத்தியம். சோ அதனால எந்த சூழ்நிலையிலையும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சோ இந்த காமன் சென்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த காமன் சென்ஸை சொல்லி கொடுத்தவர் யாரு அப்படின்னா நம்மளோட பத்ரிஜி தான். இதை எல்லாத்தையும் அவர் நடைமுறைப்படுத்தினாரு. லட்சக்கணக்கான பிரமிட் மாஸ்டர்ஸுக்கு இதை சொல்லி கொடுத்திருக்காரு. இதை அத்தனை பேரும் ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட், நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஏ மாஸ்டர். பிஏ மாஸ்டர்னா என்ன?
நம்ம வந்து எப்பவுமே வந்து யாராவது ஒருத்தரை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே நம்ம இருப்போம். ஒரு டிசைபிளா இருப்போம், ஒரு லேர்னரா இருப்போம், ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு வாத்தியாரா இல்லாம நம்ம வந்து கீழாலேயே நம்மளை தாழ்மைப்படுத்தி படுத்தி இருந்துட்டே இருப்போம். ஆனா நம்ம பிஎஸ்எஸ்எம்ல வந்து எப்பவுமே பத்திரிஜி வந்து என்ன சொல்லுவாருன்னா, பிஏ மாஸ்டர். பிஏ மாஸ்டர்னா என்ன? நீ ஆசானாக இரு, நீ குருவாக இரு, நீ தான் குரு, நீ தான் கடவுள் அப்படிங்கிறது தான் நம்ம பிஎஸ்எஸ்எம் சொல்லியிருக்கு. சோ நாம தான் கடவுள், நாம தான் குரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பத்ரிஜி ஒரு குரு, மகாப்தர் பாபாஜி ஒரு குரு, யோகானந்த பரமஹம்சர் ஒரு குரு. அதே மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு குரு தான். ஏன்னா அதனாலதான் இந்த கான்செப்டை நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், இப்ப இதை வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சோ பிஏ மாஸ்டர். சரி, பிஏ மாஸ்டர்னா என்ன? யாரு வந்து மாஸ்டர்னு நம்ம சொல்லுவோம்? யாரு மாஸ்டர்னு சொல்லுவோம்? ஒருத்தர் வந்து ஒரு குருன்னு நம்ம சொல்றோம், ஒருத்தர் வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்றோம், ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்களை யார மாஸ்டர்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுக்கே அவங்க பொறுப்பு எடுத்துக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க பொறுப்பு எடுத்துக்குவாங்க. அவங்க அந்த பொறுப்பு மூலமா நிறைய விஷயங்களை கத்துக்குவாங்க. அந்த விஷயங்களை நம்மள மாதிரி சராசரி மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வழி நடத்துவாங்க. அவங்களதான் ஆசான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நாம என்ன பண்ணணும்? நமக்கு நாமளே ஃபர்ஸ்ட் பொறுப்பெடுத்துக்க தெரியணும். நான் எதுக்காக இந்த பூமியில பிறப்பெடுத்திருக்கேன்? நான் எதுக்காக நான் தியானம் பண்றேன்? நான் எதுக்காக இந்த புத்தகங்கள்ல நான் வாசிக்கிறேன்? நான் எதுக்காக இந்த காமன் சென்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்? நான் ஏன் சைவ உணவு மட்டுமே சாப்பிடணும்? ஏன் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது? தேக தர்மம்னா என்ன? என்னோட பிசிக்கல் பாடியில நான் ஏன் வந்திருக்கேன்? பிசிக்கல் பாடிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அது எப்படி நான் பாத்துக்கணும்? இந்த மாதிரி எல்லாம். ஆன்மானா என்ன? ஆன்மா எங்க இருந்து வந்துச்சு? ஆன்மாவோட பொறுப்பு என்ன? ஆன்மா எதுக்காக இந்த மனித உடல் எடுத்து பிறப்பெடுத்து இங்க வருது? இந்த மாதிரியான கேள்விகள் நமக்குள்ள நிறைய இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் எப்ப கிடைக்க ஆரம்பிக்கும்னா எனக்கு நானே பொறுப்பு எடுத்துக்கும் போது மட்டுமே அந்த பதில்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, பிஏ மாஸ்டர், நீ ஆசானாக இரு அப்படிங்கிறது தான். அதாவது என்னுடைய எதுக்காக அது சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ, என்ன வந்து வார்த்தைகள் பேசுறீங்களோ, எந்த மாதிரி உங்களுடைய உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துறீங்களோ, என்ன மாதிரியான செயல்கள்ல உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கிறீங்களோ, அதுக்கு தகுந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையும். சோ அப்ப நான் என்னோட வாழ்க்கைய யார் உருவாக்குறாங்க அப்படின்னா, கடவுள்னு யாரோ ஒருத்தர் வெளியில இருந்து நமக்கு உருவாக்குறது இல்லை. ஓகேவா? என்னோட வாழ்க்கைய உருவாக்கி கொள்வது நான் மட்டுமே. அது வழி நடத்திக்கிறதுக்கு என்ன நானே என்னோட வாழ்க்கையில ஃப்ரீயா நான் வந்து இயல்பா இலகுவான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம இந்த காமன் சென்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு இலகுவான ஒரு வாழ்க்கையா அமையும் அப்படிங்கிறதுலயும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அப்போ வி கிரியேட் ஆர் ஓன் ரியாலிட்டி. அந்த எப்போ வந்து நான் என்னோட நிஜங்களை நான் தான் உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிற புரிதல் எனக்கு வருதோ அப்ப நான் ஒரு மாஸ்டரா இவால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சோ நான் எப்பவுமே வந்து ஒரு ஆசானாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆசானாகவே நான் மாறிடணும். அப்போ என்ன பத்தின புரிதல் எனக்கு வர வர நான் வந்து ஒரு ஆசானா நான் மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சோ என் கூட நான் என்னை பத்தி நான் எப்ப புரிஞ்சுக்குவேன் அப்படின்னா, என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கு, அது சார்ந்த உணர்வுகள் எப்படி இருக்கு, அது சார்ந்த வார்த்தைகள் நான் எப்படி வெளியிடுறேன், என்ன மாதிரியான செயல்கள்ல நான் என்ன நானே ஈடுபடுத்திக்கிறேன் அப்படிங்கறது என்ன நானே தள்ளி இருந்து பார்த்து நான் எனக்குள்ள சரியான பாடங்களை நான் கத்துக்கிட்டு மேல வர வர அது கத்துக்கிட்டு முன்னேற முன்னேற நானும் ஒரு ஆசானாக முன்னேறுகிறேன் அப்படிங்கிறது. அப்போ நம்ம எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எண்ணம், சொல், செயல், உணர்வுகள், இந்த 4 விஷயத்திலையும் என்ன நானே எனக்கு உற்று நோக்க தெரியணும். உற்று நோக்கி இந்த 4 விஷயங்கள்ல நான் எங்கெங்க என்னென்ன விஷயங்களை நான் சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சியில என்ன நானே ஈடுபடுத்திக்கணும். இது வந்து ஒரு மேஜிக் கிடையாது. நம்ம வந்து எப்பவுமே என்ன நினைச்சுக்குவோம் அப்படின்னா, மகாத்தர் பாபாஜி வருவாங்க, இல்ல பத்ரிஜி வருவாங்க, இல்ல ஓஷோ வருவாங்க, இல்ல வெங்கடாஜலபதி வருவாங்க, இல்ல ஜீசஸ் வருவாங்க, இல்ல முகமது நபிகள் வருவாங்க, நம்மளை வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி யாரும் வரமாட்டாங்க. நம்மளோட எண்ணம், சொல், செயல், உணர்வுகள் எப்படி இருக்கோ
இருக்கோ அது சார்ந்ததே நம்மளோட வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், இதை இன்னும் ஈஸியா நான் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட அன்றாட வாழ்க்கையில என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வந்து நான் திசை திருப்பிக்கணும், என்னோட வாழ்க்கையை எப்படி நானே வழி நடத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கணும் அப்படின்னா 2 விஷயங்கள்ல நான் வந்து பார்க்கணும். இது எண்ணம், சொல், செயல் அதெல்லாம் ஓகேவா? இப்ப வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்துல நான் என்ன நானே கவனிச்சு பார்க்கணும். என்னன்னா என்னுடைய அணுகுமுறை. ஃபர்ஸ்ட் வந்து என்ன, என்னுடைய அணுகுமுறை. 2வது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய டெண்டன்சிஸ் என்னுடைய மனப்பான்மை. ஓகேவா? இந்த 2 விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும், பரிசோதித்து பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி அணுகிறேன், ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி உணர்வுகள்ல நான் இருக்கும்போது இந்த மாதிரியான விளைவுகள் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளைவுகளை எனக்கு உற்று நோக்கவும் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன பண்ணணும், ஆட்டிடியூட நம்ம செக் பண்ணணும். அடுத்தது டெண்டன்சிஸ், அதாவது அணுகுமுறை மற்றும் மனப்பான்மை. இந்த 2 விஷயத்தையும் நம்ம வந்து உற்று நோக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அதாவது திருப்பியும் நான் ரிப்பீட் பண்றேன். நோ காசிப், நோ கம்பேரிசன், நோ கம்ப்ளைண்ட்ஸ், நான் இன்டர்ஃபரன்ஸ், வெஜிடேரியனிசம், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பிஏ மாஸ்டர். ஏன் பிஏ மாஸ்டர்னு நம்ம சொல்றோம்னா நமது நிஜங்களை நாமே உருவாக்கி கொள்கிறோம். பிஏ மாஸ்டர் அப்படிங்கும் போது நம்மளோட லைஃபுக்கு நாம தான் முழு பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த வேலை பார்க்க வேண்டிய ஏரியாஸ் என்னென்ன இடத்துல எல்லாம் நம்ம வேலை பார்க்கணும்னா 4 இடத்துல வேலை பார்க்கணும். 1 எண்ணம், சொல், செயல், உணர்வுகள். இந்த 4 விஷயத்திலையும் அந்த 4 விஷயத்தையும் நான் சரி பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆட்டிடியூட பார்க்கணும், என்னோட அணுகுமுறை. ஓகேவா? என்னோட அணுகுமுறை வந்து எண்ணங்கள் ரீதியாகவும் இருக்கலாம், உணர்வு ரீதியாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த ஆட்டிடியூட்ல நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது மனப்பான்மை அப்படிங்கிறது, மனப்பாங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த 2 விஷயத்தையும் நம்ம செக் பண்ணணும். இதை ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமளே சுயமா செல்ஃப் செக் பண்ணும் போதுதான் இது நம்ம எங்க தப்பு பண்றோம், அதுக்கான தேவையான அறிவை நான் எங்க இருந்து சேகரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு நானே எஜுகேட் பண்ணிக்கணும், அந்த கல்வியை எனக்கு நானே கொடுத்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், 3 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். தியானம் பண்ணணும், சுவாத்தியாய யோகா பண்ணணும், சஜன சங்கத்தியம் பண்ணணும். இந்த 3 விஷயத்தின் மூலமா தான் அந்த கல்வியை நான் எடுத்துக்க முடியும். அந்த கல்வினா நான் ஆன்மாவின் கல்வி. ஓகே, ஆன்மீக கல்வி அப்படிங்கிறத. ஆன்மீக கல்வினா என்ன, நம்ம ஆன்மாவை பத்தி, ஆன்மாவையும் அதனுடைய இயல்பு, அதனை சார்ந்த இயல்பு இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஆன்மீக கல்வி. அந்த ஆன்மீக கல்வி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செய்யும் போது மட்டுமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வரக்கூடிய சவால்கள் என்ன, அந்த சவால்களை நம்ம எப்படி கையாள முடியும் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த ஆன்மீக அறிவியல் அப்படிங்கிறத பத்தி நம்ம அதிகமா பேசாததுனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சவால்களை சந்திக்கிறதுக்கு நமக்கு வந்து நிறைய தயக்கமும் கவலையும் பயமும் நமக்கு இருந்துட்டே இருக்கு. இல்ல பொறுப்பின்மை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. இந்த பொறுப்பு அப்படிங்கறத நமக்கு வந்து வரணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆன்மீக கல்வி அப்படிங்கிறத கத்துக்கிட்டே ஆக வேண்டிய அவசியத்திலையும் கட்டாயத்திலையும் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது. அந்த ஆன்மீக கல்வியில வந்து இப்ப நான் பேசின எல்லாத்தையும் தினம் ஒரு கான்செப்டா நம்ம பிராக்டிஸ் பண்ணியே தீரணும். அதுல இன்னொரு விஷயமும் ஒண்ணு இருக்கு, அதை நான் வந்து இப்ப டீட்டெயில்டா பேசல, நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா கர்ம விதி அப்படிங்கிறது. அது அநேகமா நிறைய மாஸ்டர்ஸ் பேசியிருக்காங்க. அது இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய எல்லாமே இருக்கு, நீங்க புக்ஸும் இருக்கு. அது ரிலேட்டடான புக்ஸ் என்ன அப்படிங்கிறது நாளைக்கு செஷன்ல நான் உங்களுக்கு சொல்றேன். கர்ம விதி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாடம். அந்த பாடத்தை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது நிறைய கான்செப்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். இதை ரெக்கார்ட் பண்றாங்க, நீங்க அந்த வீடியோஸ் வரும்போது திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. ஏன்னா இந்த பாடம் அப்படிங்கிறது வந்து ஒரே நாள்ல ஒரு டைம்ல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடாது. திரும்ப திரும்ப அதை நம்ம கேட்கணும். ஏன்னா நம்ம மனிதர்களா பிறப்பு எடுத்த உடனேயே நம்ம யாருங்கிறத மறந்துடுவோம். அதுதான் பூமியில பிறப்பெடுக்கிற அந்த கேம்னுடைய ரூல். ஓகேவா?
அந்த பிறப்பு எடுக்கிற அந்த கேம்ல வந்து நம்மளே மறந்துடுவோம். நம்மளை ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரியான செஷன்ஸ், ரிமைண்டர்ஸ் நமக்கு தொடர்ந்து 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 தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை தொடர் பயிற்சியா செய்யும் போது மட்டுமே உங்களை நீங்களே அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும். அடையாளம் தெரிஞ்சு உங்களை நீங்களே இயக்கிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுல வந்து நீங்க இப்ப படிச்சதெல்லாம் பத்தவே பத்தாது. அப்ளிகேஷன் ஒண்ணு இருக்கு. உங்களோட அன்றாட வாழ்க்கையில இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்ப நோ காசிப்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் காசிப் பண்ணாம இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி எனது நிஜங்களை நானே உருவாக்கி கொள்கிறேன் அப்படின்னா அதுக்கான முழு பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறதுக்கும் தயாரா இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே நான் எடுத்துக்க மாட்டேங்கிறேன். அந்த பொறுப்புணர்வுங்கிறதே என்கிட்ட இல்லை. அப்படிங்கிறப்போ என்னோட வாழ்க்கையில சவால்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட பொறுப்பை நான் எடுத்துக்கிறதுக்கான 100% முயற்சி நான் எடுத்தே ஆகணும். அதுக்கு தேவையான எனர்ஜி தான் இந்த மாதிரி சத்சங்கம், சுவாத்தியாயா, தியானம் மூலமா நமக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி எடுத்து நம்மளே இயக்கிக்க நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது கிளாரிஃபை பண்ணிக்கணும்னா ப்ளீஸ் கேளுங்க. சார் இது ஓகேவா என்னன்னு சொல்லுங்க சார். நன்றி நன்றி சீனியர் மாஸ்டர் திருமதி கோமதி மேடம் அவர்களே. மிக சிறந்த முறையில் முதல் கிளாஸே ரொம்ப அருமையா சொன்னீங்க. நல்லா புரிதல் நல்லா இருந்தது. 1 செகண்ட். ஓகே சார். நன்றி சீனியர் மாஸ்டர் திருமதி கோமதி மேடம் அவர்களே. முதல் கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. ஸ்டார்டிங் ரொம்ப அருமையா இருந்தது. தொடர்ச்சியாக நீங்க நாளைக்கும் அந்த சுவாத்தியாயா யோகா என்ற தலைப்பில் வந்து ஆன்மீக ஞானம் உரையாற்ற உள்ளீர்கள். மாஸ்டர்ஸ், இன்றைய தலைப்பு இங்கீதம் என்ற தலைப்பில் வந்து மாஸ்டர் நல்ல கருத்தெல்லாம் சொன்னாங்க. நோ காசிப்ஸு, நோ கம்பேரிசன், அடுத்தது நோ கம்ப்ளைண்ட்ஸு, நான் கம்பேரிசன், நான் கம்பேரிசன், நோ கம்ப்ளைண்ட்ஸு, செல்ஃப் செக்கு, நான் இன்டர்ஃபரன்ஸு, நோ நான்வெஜ் ஃபுட்டு, பி ஏ மாஸ்டர், அந்த ஒரு தகுதிக்கு என்னென்ன ப்ராக்டிஸ்லாம் சொன்னாங்க. எண்ணம், சொல், செயல், உணர்வுகள். அடுத்தது வி ஹாவ் டு எஜுகேட் அவர் செல்ஸ் என்று சொன்னார்கள். அந்த வி ஹாவ் டு எஜுகேட் அவர் செல்ஸ் வந்து தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம் மேற்கொள்ள வேணும் அப்படி சொல்லி ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனை பற்றி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு நம்ம அப்ளிகேஷன் பண்ணணும், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும் என்று மிகச்சிறந்த முறையில் எடுத்துரைத்தார்கள். மேடம் சொன்னது போல வந்து இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுவார்கள். அதை நம்ம போட்டு மீண்டும் கேட்கணும். கேட்க தான் வந்து அது நமக்கு இன்னும் அது மனசுல பதியும். அதை வந்து நம்ம நல்லா செயல்படுத்த முடியும் என்று கூறுகிறேன் என்று கூறி, இப்பொழுது மாஸ்டர்ஸ் நீங்க கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு ரமராஜேந்தர் சார் போன் பண்ணாரு. மாஸ்டர் திரு ரமராஜேந்தர் சார், சார் 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 போன் பண்ணீங்களா சார்? சார் 1 செகண்ட் சார், அன்மியூட் கொடுக்குறேன் சார். மாஸ்டர்ஸ் சந்தேகம் தான் கேட்டு தெரிஞ்சுங்க. சார் போன் பண்ணீங்களா? ஆமா சார், ஆமா சார். சார் பேசுங்க சார். பேசுங்களா? ப்ளீஸ் சார் பேசுங்க சார். ரிப்போர்ட் ப்ராப்ளம் கட் ஆயிடுது சார். ஏன் சார் இத? என்னங்க? ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆயிடுது போன். சம் டெக்னிக்கல் ரீசன். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியல. அது நான் கேட்டு சொல்றேன், நான் தெளிவுபடுத்துறேன். ரிப்போர்ட் ப்ராப்ளமா? சரி. ஆமா மாஸ்டர்ஸ் அடுத்ததாக சரி, அது நான் கேட்டு சொல்றேன். இப்ப இந்த மேடம் கொடுத்த ஆன்மீக ஞானம் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ஷேரிங்ல வந்து ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. கையை கொடுக்கிறேன் சார். கேக்குறேன் சார். சார் இப்ப மேடம் கிட்ட நீங்க ஏதாவது பேசுறதுன்னா பேசுங்க. சார் இப்ப சைவத்துல இருக்கணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? சைவத்துல இருக்கணும்னு சொல்றதுனால ஆனா ஜனங்க வந்து அசைவம் சாப்பிட்டாதான் சத்து இருக்கும்,
அசைவம் சாப்பிடலன்னா சத்து கிடைக்காது, உடல் பலவீனம் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கம்பல் பண்றாங்க. இப்ப நான் வீட்டுல கூட சைவத்துக்கு மாறிட்டேன். இருந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்படி இருந்தா உடம்பு பலம் இருக்காது, ரொம்ப வீக்னஸ் வந்துடும், புரத சத்து கிடைக்காது அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்றாங்க. எல்லா வீட்டுகளையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது எப்படி அவங்களுக்கு உறுதியாக விளக்கம் சொல்றது? அதை கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சார் ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து புரத சத்து அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா சைவ உணவுலயும் இருக்கு. சைவ உணவுல தேவையான அளவுக்கு கண்டிப்பா இருக்கு. அது பிரச்சனை என்னன்னா, அறகுறையான அறிவை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்து அதையே நமக்கு நம்பவும் வச்சு பழக்கிட்டாங்க. அதை திருப்பியும் அதை உடைச்சு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா, அதுக்கு வந்து நாம வந்து அவங்களுக்கு அது சொல்லி சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு நம்ம பொறுமையா இருந்தும் ஆகணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன். சரிங்க மேடம். இல்ல இப்போ அதுக்கு மாற்றா இப்போ கொட்டைகள்லாம் சாப்பிட்டாவே போதும் இல்லைங்களா? அது வந்து நீங்க சோயா இருக்கு, நிறைய நிறைய இது இருக்குங்க சார். சுண்டல் இருக்கு, அப்புறம் பொட்டுக்கடலை இருக்கு, சோயா சங்க்ஸ் இருக்கு, பருப்பு வகைகள் இருக்கு, பன்னீர் சாப்பிடலாம், நிறைய இருக்கு அந்த மாதிரி. சரிங்க இருக்குங்க சார். புரோட்டீன் வந்து இருக்கு. இப்ப நாங்க எல்லாருமே வெஜிடேரியன்ஸ் தான். நாங்க யாரும் அசைவ உணவு சாப்பிடுறது கிடையாது. ஆனா அதுக்காக அது நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்க பர்சனலா பண்ணதை நான் சொல்றேன். சைவ உணவுலயே எதுல எல்லாம் புரோட்டீன் ரிச் இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி அந்த புரோட்டீன் எவ்வளவு எடுத்துக்கணும், எவ்வளவு குவான்டிட்டி எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி, இவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லுவாங்க. அது பேஸ்டா நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம பழகிக்கலாம். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப நான்வெஜ்ஜே சாப்பிட்டா கூட அதுல பேலன்ஸ் டயட் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாமே அறகுறையான நாலேஜ் தான் நம்ம ரிசீவ் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு சுயமா யோசிக்கிறக்கோ அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறக்கோ நமக்கு அந்த பழக்கமே இல்லாம போயிடுச்சு. ஆனா இனிமே வந்து அப்படி இருக்கக்கூடாது. நம்மளே மாத்திக்கணும். நீங்க எதுல எல்லாம் புரதச்சத்து இருக்கு அப்படிங்கறத நீங்க படிச்சுட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேலையே நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தான். சோ அதனால அந்த வேலையை நம்ம கண்டிப்பா செய்யணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் நல்லா படிச்சுக்கணும். அதாவது நீங்க நல்லா படிச்சு உங்களுக்கு புரிஞ்சு அதை வந்து மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி பிஎஸ்எஸ்எம்ல வந்து நிறைய பேரு நியூட்ரிஷன் டயட்டிஸ்ட் எல்லாம் கூட இருக்காங்க. நீங்க அவங்க கிட்டையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் அது ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு யூடியூப்ல. சோ கண்டிப்பா நீங்க அதெல்லாம் படிச்சு புரிஞ்சு உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகேங்க. சரி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி மாஸ்டர் திரு ரமா ராஜேந்தர் சார். சார் வந்து ஆர்னில இருந்து வராரு, சீனியர் மாஸ்டர். நல்ல கருத்துக்களை நல்லா சொல்லக்கூடியவர். அடுத்ததாக மாஸ்டர்ஸ் முன் வாருங்கள். அனைத்து மாஸ்டர்களுக்கும் இரவு வணக்கம். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் ஈரோட்ல இருந்து பேசுங்க மேடம். அனைத்து மாஸ்டர்களுக்கும் இரவு வணக்கம். மேடம் இன்னைக்கு ரொம்ப சூப்பர்வா நல்ல காமன் சென்ஸ்னா என்னன்னு புரிய வச்சிருக்கீங்க. நாம ஆக்சுவலா காமன் சென்ஸ்னா எப்படி காமனா நடந்துக்கணும், பிரச்சனை வராம எப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம இருப்போம். ஆனா அது ஆழமா நீங்க வந்து நல்லா கொண்டு போய் சொல்லியிருக்கீங்க. இப்போ எல்லாம் ஜென்ரலா அவரே சொல்லிட்டாரு, பழனிப்பன் சாரு. நீங்க சொன்னதை அவர் ரிப்பீட் பண்ணிட்டாரு. அதனால எல்லா விஷயமுமே இதுலயே அடங்கிருச்சு. வாழ்க்கையில வந்து என்ன நம்ம வந்து எப்படி வாழணுங்கிற முறைய நீங்க கரெக்டா காமன் சென்ஸ்ங்கிற அந்த தலைப்புல நல்லா கொடுத்து சொல்லியிருக்கீங்க. அப்புறம் மேடம் நம்ம நேட்டிவ் ஈரோடுங்களா? ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. சரிங்க மேடம். நான் ஈரோடு பக்கத்துல இருக்கேங்க. அதனால உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு ரொம்ப விருப்பப்படுறேன். உங்க போன் நம்பர் வந்து சரிங்க மேடம். ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க மேடம். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம், மேடமுடைய செல் நம்பர் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், நீங்க பேசுங்க. ஷூரா அனுப்புறேன் மேடம். மாஸ்டர் திருமதி சந்திரா மேடம் சொல்லுங்க சார். முடிச்சிட்டேன் சார். ரொம்ப எல்லாமே பேசிட்டாரு மேடம். வந்து நான் நிறைய கிளாஸ் எடுத்து எங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் தெளிய வைக்கணும்னு நினைக்கிறேன். மேடம் வந்து கல்லூரியில ப்ரொஃபஸரா வேலை செஞ்சவங்க, ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. நம்மளுக்கு ரெகுலரா கிளாஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குங்க. எஸ் மேடம், எஸ் பார்க்கலாங்க. ரிக்வெஸ்ட் பண்றேங்க. அது என்னோட பார்க்கலாங்க. ஓகே, பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ மேடம்.
நன்றி தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ. திருமதி சந்திரா மேடம். அடுத்ததாக மாஸ்டர்ஸ் முன் வாருங்கள். கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்கிறேன். உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள் மேடமிடம். உங்களுடைய அனுபவங்களையும் பகிருங்கள், எண்ணங்களையும் சொல்லுங்கள். மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார், மாஸ்டர் திரு ரவி சார், அப்படி யாரும் கையை வைத்தவர்கள் என்றால் நான் தியான பயிற்சிக்கு செல்றேன். மேடம், நான் இறுதியில் நன்றி சொல்றேன் மேடம். தேங்க்யூ மாஸ்டர். நான் தியான பயிற்சிக்கு செல்றேன் மாஸ்டர். ஓகேங்க சார். எத்தனை மணி வரைக்கும் மெடிடேஷன் கிளாஸுங்க? அப் டு 10:30ங்க. 10:30க்கு ஷார்ப்பா எண்ட் பண்ணிடும். பட் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா யூ கேன் கேரி ஆன், நோ ப்ராப்ளம். மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார் சார் வந்து நாமக்கல்லிருந்து வர்றாரு. அவர் கையை வைத்துள்ளாரு. அவருக்கு நான் அட்மிட் கொடுக்குறேன். வெரி சின்சியரானவர் அவரும். மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். மேடம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கேக்குதுங்களா நான் பேசுறது? சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மாஸ்டர் திரு சிவகுமார், பேசுங்க சார். ப்ளீஸ் ப்ரொசீட். பேசுங்க, சொல்லுங்க. கேக்குதுங்களா? எஸ் சார், ப்ளீஸ் ப்ரொசீட். பேசுங்க சார். இன்னைக்கு கிளாஸ் நல்லா அருமையா இருந்துச்சுங்க மேடம். சூப்பர் மேடம். வெரி தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஹலோ. கேக்குதுங்க சார். கிளாஸ் நல்லா போச்சுங்க மேடம். ஓகே சார், கிளாஸ் நல்லா போச்சுங்க மேடம். அந்த அடுத்தவங்க பத்தி நீங்க நினைக்காதீங்க, உங்க இது பாருன்னு சொல்றீங்க பாருங்க, அதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க மேடம். நம்மளோட இது என்னமோ அதை மட்டும் நினைச்சு இருக்கணும்னு சொல்றீங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு மேடம். அந்த திங்கிங் தான் ஓவர் திங்கிங் வருது மேடம், அது என்ன மேடம் பண்ணலாம்? அதாவது தியான டைம் இல்லைங்களா? தியான நேரத்துல இல்லைங்களா? ஆமா மேடம். மேடம், அவருக்கு என்ன டவுட்னா, நம்ம வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லுவோம் மேடம், கட் யுவர் தாட்ஸ்ன்னு. பட் தியானம் இப்போ சார் வந்து ஒரு 45 days 30 days ஆகுது தியான பயிற்சிக்கு வந்து. தியானம் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும்போது அந்த தாட்ஸ் வந்து வருது. நான் சொல்லியிருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கட் யுவர் தாட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் கேட்கிறாரு மேடம், தாட்ஸ் வருதுன்னு கேட்கிறாரு. தாட்ஸ் வந்து கட் டவுன் பண்ணணும்னா நான் யூஸ் பண்ற ஒரே ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, கண்ணை மூடி என்னோட இயல்பான சுவாசத்தை நான் கவனிப்பேன். என்னுடைய இயல்பான சுவாசம், கை ஆனாபானசதி மெடிடேஷன் தான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் 2001ல இருந்து. வேற எந்த மெடிடேஷனும் நான் பண்றது இல்லை. ஏன்னா நிறைய சொன்னாங்க, ஆனா நான் பிராக்டிஸ் பண்றது அது மட்டும்தான். நான் கைகளை கோர்த்துக்குவேன், கால் ரெண்டையும் இணைச்சு வச்சுக்கிட்டு இயல்பா போயிட்டு வர சுவாசத்தை நான் கவனிப்பேன். சுவாசத்தை வேகமா கவனிக்கிறதோ இல்ல எங்கேயாவது வேகமா இழுத்து வச்சு பண்றதோ அந்த மாதிரி எந்த ப்ராசஸும் நடக்காது. இயல்பான சுவாசத்தை நான் கவனிச்சுட்டே இருப்பேன். அதை தொடர்ந்து 40 days நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு எண்ணங்களற்ற நிலை எனக்கு வரும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, கண்ணை திறந்திருக்கும் போது கூட எண்ணங்கள் வரும்போது நான் சுவாசத்தை கவனிச்சு எண்ணங்களற்ற நிலையை நான் கொண்டுட்டு வந்துக்குவேன். எண்ணங்கள் இல்லாம இருக்கும் போதுதான் அந்த சிந்திக்கும் திறன் அப்படிங்கிறது வேலை செய்யும். அதுல ஒரு தெளிவு இருக்கும். அதனால நம்ம கண்டிப்பா எப்பவுமே வந்து எண்ணங்களற்ற நிலையில நம்மள வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்ற டெக்னிக் வந்து மூச்சு கவனிக்கிறது. எந்த மந்திரமும் சொல்ல மாட்டேன், யாரையும் நினைக்க மாட்டேன். ஆனா நான் வந்து தாட்ஸ் வராது அப்படின்னு உடனே நான் சொல்ல முடியாது. ஒரே டைம்ல நமக்கு நின்றாது, அது வந்து டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம இவ்வளவு வருஷம் நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம். அது பூர்வ ஜென்மத்துக்கு நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. அது எல்லாமே ஒரே பைப் லைன்ல வந்து நிற்கும். ஸோ இட் வில் டேக் டைம். கொஞ்ச நேரம் ஆக 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 தான் நமக்கு வந்து அந்த எண்ணங்களற்ற நிலை அப்படிங்கிறது வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும், மூச்சு கவனிக்கணும். எண்ணங்கள் வரும், மூச்சு கவனிக்கணும், எண்ணங்கள் வரும், மூச்சு கவனிக்கணும், எண்ணங்கள் வரும், மூச்சு கவனிக்கணும். இப்படியே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூச்சு கவனிக்க கவனிக்க எண்ணங்களே இல்லாத நிலை அப்படிங்கிறது ஒண்ணு வந்துடும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த எண்ணங்களற்ற நிலை வந்ததுக்கு அப்புறமா நீங்க கண்ணு திறந்திருக்கும் போது கூட எண்ணங்களற்ற நிலையில இருக்கிறதுக்கு உங்களை நீங்களே பயிற்சி பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே மேம். ஓகேவாங்க சார், புரிஞ்சுதா உங்களுக்கு? அருமையா, இன்னமும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, கண்ணு முழிச்சிருக்கு எல்லாம் வந்து கூட அந்த இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க, இது நல்லா இருக்குங்க மேம். ஓகே.
ஓகே மேம், தேங்க்யூ மேம், சூப்பர், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. சார் நன்றி தேங்க்யூ சார். மாஸ்டர். நன்றி மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார். நீங்க கேட்கிற கேள்விகள் வந்து ஓகே சார். அடுத்தவங்களுக்கு ஒரு லெசனா இருக்கும். நன்றி. தேங்க்யூ. இல்ல தேங்க்யூ சார், சார். என் மனசுல பட்டுச்சுன்னா கேட்டுருவாங்க சார். இப்ப எனக்கு ஒரு கரெக்ட். பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு சார். ஓகே சார். அதான் சார் இன்ட்ராக்ஷனு. ஓகே சார். அதுதான் நம்ம சாரு ஓகே சார். அதான் சொல்றாரு, நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணா விசுத சக்கர அந்த ஓப்பன் ஆகும். அந்த 7:30 to 8:30 7:30 to 8:30 நல்லா இருந்துச்சுங்க சார் கிளாஸ். என்ன அந்த இங்கிலீஷ்ல தெலுங்குல பேசுறது தான் புரியலைங்க சார். ஆனா வந்து அது அது கவனிச்சோம்னா தெரிய மாட்டேங்குது சார். நல்லா இருந்துச்சுங்க அந்த கிளாஸ், நல்லா இருந்துச்சுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் டிரான்ஸ்லேஷன் ட்ரை பண்றேன். இன்னைக்கு அந்த ஓகே அளவுக்கு சார். ப்ரிப்பேர்டா பண்ண முடியல. இங்கிலீஷ் டு தமிழும் தெலுங்கு டு தமிழும் நான் டிரான்ஸ்லேஷன் ட்ரை பண்றேன். கன்னடா ஓகே என்னால சார். பண்ண முடியாது. வர மாஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா பேசுறாங்க சார். எஸ் மேடம், எஸ் சார், எஸ் சார். நல்லா வர இருக்கும் சார். மாஸ்டர்ஸ் நல்லா பேசுனாங்க சார். அதே அந்த சிவா சார் பேசுனாரு, ஆனா புரியுது. ஆனா நல்லா இன்னும் நம்ம புரிஞ்சுக்க முடியலைங்க சார். அதான் காரணம், வேற ஒன்றும். அவர்தான் நல்லா நல்லா இனிஷியேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போறாரு. நல்லா இருக்கும். சண்டே பார்த்தேன், சண்டே பார்த்தேன். அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ண தான் மேடம் கொஞ்சம் டிலே ஆயிடுது. மாஸ்டர் மேடம், அந்த நிகழ்ச்சி ஜூம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் மேடம். அதர்வைஸ் அந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணிட்டு வந்தேன், அதனாலதான் டிலே ஆச்சு. இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு இருப்பேன் நான். அதுவே நான் ஹோஸ்ட் பண்ணேன். கடைசியில ஃபாஸ்டா முடிச்சிட்டு வந்துட்டேன். ஐ எம் கோயிங் டு ரீஜனல் லாங்குவேஜ் சொல்லிட்டு வந்துட்டேன். நான் பிளைண்டாவே கட் பண்ணிட்டு வந்துட்டேன். எஸ், தேங்க்யூ. இந்த இடத்துல ஒரு ஆட் ஆன் மேடம் சொல்லுங்க மேடம். எஸ் மேடம். சார், ஒரு சின்னதா ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே நாள்ல நம்மளுக்கு புரியாது. இது வந்து நான் 2001ல இருந்துன்னா இப்ப நான் 26 இயர்ஸா நான் இதை படிச்சுட்டே இருக்கேன், இதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடிதான் வந்திருக்காங்க. அவங்க இன்னும் ஸ்மார்ட்டா இருக்காங்க. அவங்க நம்ம 10 இயர்ஸ் எடுத்துக்கிட்டு தான் அவங்க 6 மந்த்ஸ்லயே கத்துக்கிறாங்க. அதனால இட் டிபெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரிதல் இருக்கும். சோ உங்களுக்கு புரியலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு எப்ப புரியுதோ அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. ஆனா காதுல இதை கேட்டுக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு புரிஞ்சா ஓகே தான். பட் டெய்லியும் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு அது ஒரு இயல்பாவே மாற ஆரம்பிச்சிடும். பட் பொறுமையா இருக்கணும், நமக்கு நாமளே பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? எஸ் சார். எஸ் எஸ் மேடம். நன்றி மாஸ்டர் திரு சிவகுமார் சார். இந்த ரெக்கார்டட் வீடியோ பாருங்க, இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்ததாக மாஸ்டர் திரு கதிரேசன் சார் கையை உயர்த்துள்ளாரு. சார் வந்து சேலத்துல இருந்து வராங்க. அவருக்கு நான் வணக்கம் சார், மாலை வணக்கம் சார். சொல்லுங்க சார். மாலை வணக்கம் சார். மேம் மாலை வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கணும் மேடம் இந்த ஜூம் செஷன்ல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருமையா பேசுனீங்க மேடம். அதாவது ஒரு சீனியர் மாஸ்டர் எப்படி பேசணும் அந்த மாதிரி உங்க ஸ்பீச் இருந்துச்சு மேடம். நீங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க ஆரம்பிச்சுல காமன் சென்ஸ் என்னன்னா, ஒரு ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஒரு டிராபிக் ஜாம் ஆகி போச்சு. டிராபிக் ஆனால் நம்ம வரிசையா நிற்போம். குறுக்க வந்து சில பேர் முன்னாடி போய் சுருவானுங்க. ஸோ அப்போ எனக்கு அதுதான் மேடம் மைண்ட்ல வந்துச்சு. பட் அதான் நீங்க அது இல்லை. ஸோ நம்ம லைஃப்ல என்ன காமன் சென்ஸ்ன்னு சொன்னீங்க நீங்களா, அப்படியா? லைட்டு மேடம் வந்து நம்ம லைஃப் பத்தி சொல்லலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு மேடம். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு மேடம். அதாவது நீங்க சொன்ன அந்த 5-6 பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா, அந்த காசிப்பு, அப்புறம் இது கமிட் பண்ணு நம்ம, அதாவது கம்பாரிசனு, அப்புறம் வந்து ஒருத்தர் இது சொல்லுது தப்பு சொல்லுது, இதெல்லாம் வந்து நம்ம மாமூலா நம்ம அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்துட்டு இருக்கிறது தான். நம்ம அதாவது சின்ன வயசுல இருந்து நம்ம அதிலேயே பழகி வந்து அதுலேயே தான் ஓடிட்டு இருக்கிறோம். இன்னும் சின்ன வயசுல நம்ம இப்ப இந்த பழமொழி சொல்லுவாங்க மேடம், 5ல் விளையாது 50ல் விளையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் அதை மாத்திக்குவோம். நம்ம வந்து வயசானோடனே மாத்துறது நம்ம நீங்களாம் மாஸ்டர்லாம் சொல்றீங்க. பட் ஆனால் நம்ம புரியுது நீங்க சொல்றது. பட் ஆனால் நம்ம வெளியே போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப அது என்னோட அதோட கஷ்டம்னு நம்ம அப்போ ஃபீல் பண்றோம். பட் இருந்தாலும் நீங்க சொல்ல சரி இந்த மாதிரி மாஸ்டர் சொல்லியிருக்காங்க, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம இதுல இருந்து வெளியே வரலாம்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறோம் மேடம். ஸோ அதாவது புரிஞ்சுக்கிறேன். இப்பதான் நீங்க சொன்னீங்கல்ல மேடம், அதாவது ஒருத்தருக்கு 20 வருஷமா செஞ்சாலும் மெதுவாக வருது, சில பேருக்கு 6 மாசத்துக்குள்ள வந்துடுது அப்படின்னு சொன்னீங்க மேடம். ஸோ அதுதான் உண்மை. அதில் நம்ம வந்து நம்ம சீக்கிரம் வரலையான்னு சொல்லி ஃபீல் பண்ணாம நம்மளுக்கு அந்த டைம் என்ன கிடைக்குதோ அந்த டைம்ல நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வெளியே வந்தோம்னா வைங்க, ஸோ நம்ம லைஃப் நல்லா இருக்கும் மேடம். அதுதான் அது இன்னும் நீங்களே சொல்றீங்க மேடம். அதாவது என்னன்னா, நம்ம இந்த லைஃப் வந்து வரதை நம்ம வந்து வரோம். பட் ஆனால் நம்ம வந்து அதை
என்ன அச்சீவ்மெண்ட் அதை நம்ம மறந்துடுறோம். நீங்க இப்ப கடைசியா சொன்னீங்க மேடம், அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுல இருந்து அப்ளை பண்ணி நம்ம வந்தாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க மேடம். ஸோ நம்ம அது வந்து புரிஞ்சிக்க வேண்டிய சமாஜம், தெரிஞ்சுக்க வேண்டிய சமாஜம். இந்த தியானம் பண்ணவங்களாம் நம்ம கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன் மேடம். ஓகே மேடம், நீங்க நீங்க இந்த செஷனுக்கு ரொம்ப நன்றி மேடம். மேடம், மாஸ்டர் திரு கதிரேசன் சார் வந்து சேலத்துல இருந்து வராரு, அவர் பிசினஸ் மேனு. நான் இன்னைக்கு ரிக்வஸ்ட் பண்ணா அந்த 7:30 மீட்டிங்கையும் அட்டன் பண்ணாரு. 7:30 to 8:30 ஒரு மீட்டிங் இருந்தது, திருவண்ணாமலை தியான யக்னம் விஷயமாக. அது எல்லா லாங்குவேஜிலும் வந்திருந்தாங்க, கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், இது எல்லாத்துலேயும் வந்திருந்தாங்க. அது முடிச்சுட்டு தான் உடனே இதில் வந்தார். அவர் ரெகுலராக இந்த ஏப்ரல் மாதம் நம்ம மகோதார் ஃபவுண்டேஷன் தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ரெகுலராக அட்டன் பண்ணுறாரு சார். நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் சார். நன்றி மாஸ்டர் திரு கதிரேசன் சார். இன்னும் ஒரு மாஸ்டருக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். கையை உயர்த்தினால் அன்மியூட் கொடுக்கலாம், அன்மியூட் கொடுக்குறேன். இல்லாட்டினா நான் தியான பயிற்சிக்கு செல்றேன். சரிங்க மேடம். மேடம், நான் தியான பயிற்சிக்கு செல்றேன் மேடம். ஒரு 45 மினிட்ஸ், அதில் போட்டு 35 மினிட்ஸ் மெடிடேஷன் வித் மியூசிக், அண்ட் லாஸ்ட்லி 10 மினிட்ஸ் வந்து சைலண்ட் மெடிடேஷன். ஓகே 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 சார். ஸோ நான் அதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன் மேடம். தென் மியூசிக் மெடிடேஷன் மேடம். எஸ் மேடம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் எறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சம்மணமாக ஒரு விரிப்பில் அமரலாம், அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவிலோ அமர்ந்தால் உங்கள் கால்களை இதுபோல் குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இன்னும் 45 நிமிடங்களுக்கு தயவுசெய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே சொல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒரு 30-35 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம். அந்த இசையுடன் கூடிய தியானத்திற்கு அற்புதமான இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை தொடங்குகிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி. தேங்க்யூ.
மாஸ்டர்ஸ் கடைசி 2 நிமிடங்கள். கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ், இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேலிருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ், இப்பொழுது நீங்கள் உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்கிறேன். இந்த ரெக்கார்டட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் யூடியூபில் வெளியிடுகிறார்கள். அதை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து, சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி, அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த நிகழ்ச்சியை பற்றி ப்ராபகேட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நாளை காலை நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் போல் காலை 4 மணிக்கு பிரம்மமுத்த சங்கல்ப மெடிடேஷன் நடைபெற உள்ளது. அதற்குரிய லிங்க் அனுப்புவார்கள். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலை நிகழ்ச்சிகள் 5:30 மணிக்கு தொடரும். அதில் 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி, 40 நிமிடங்கள் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 20 நிமிடங்கள் அமைதியான தியானம். நாளை 2வது நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞான பகுதியில் பத்ரிஜியின் துளசிதளம் பகுதி 3, பத்ரிஜியின் துளசிதளம் பார்ட் 3 என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர்கள் ஆன்மீக ஞானம் உரையாற்ற உள்ளார்கள். நாளை மாலை நிகழ்ச்சிகள் 9 மணிக்கு தொடரும். மாலை 9 மணிக்கு. நாளைய தலைப்பு ஆன்மீக ஞானம் தலைப்பு சுவாத்தியாய யோகா என்ற தலைப்பில் சீனியர் மாஸ்டர் திருமதி கோமதி மேடம் அவர்கள் ஈரோடிலிருந்து உரையாற்றுவார்கள். ஆன்மீக ஞானம் உரையாற்றுவார்கள். தொடர்ச்சியாக தியான பயிற்சியும் இருக்கும். அதில் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்த அறிவிப்பு வெளியிடுகிறோம். திருவண்ணாமலை இசை தியான யக்ஞம் மற்றும் முழுமையான ஆரோக்கிய நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மே 15 தொடக்க விழா மாலை 5 மணிக்கு மேல். மே 16, 17 2 நாள் நிகழ்ச்சி வன்னிய திருமண மகால் ஏசி நம்பர் எண் 62 திருவுடல் தெரு, திருவண்ணாமலை, தமிழ்நாட்டில் நடக்க உள்ளது. அதில் 2 நாள் நிகழ்ச்சியாக காலை 5 மணி முதல் 8 மணி வரை ஸ்ரீ பிப்பல்லா பிரசாத் ராவ் குழுவினர் நேரடி இசை தியானம். காலை 8 மணி முதல் 9 மணி வரை மூத்த ஆசனங்களின் செய்திகள், நூல் வெளியீடு மற்றும் சிறப்பு விருந்தினை கௌரவித்தல். காலை 9 மணி முதல் 10 மணி வரை காலை உணவு. காலை 10 மணி முதல் 1 மணி வரை மூத்த குருமார்கள் ஆன்மீக ஞான செய்திகள். மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை அன்ன பிரசாதம். மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை மகவதார் அறக்கட்டளை சேர்ந்த 6 குருமார்கள் தங்களின் முழுமையான ஆரோக்கிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். மாலை 3 மணி முதல் 6 மணி வரை முழுமையான சுகாதார சிகிச்சைகள்
ஆயுர்வேதம், சிவம்பு, முத்ரா சிகிச்சை, அக்கு பிரஷர், சுரயோகா, உணவு முறை, வண்ண சிகிச்சை, மர்ம சிகிச்சை, யோகா மற்றும் பிரணயாயம், படிக சிகிச்சை, ஹோமியோபதி, குவாண்டம் மருத்துவம் நடைபெற உள்ளது. இரவு 8 மணி முதல் 9:30 மணி வரை நேரடி இசை தியானம் 1 மணி நேரத்துக்கு, லைவ் மியூசிக் மெடிடேஷன் மற்றும் இரவு உணவு வழங்கப்படும். இரவு 8 மணி முதல் 9:30 மணி வரை பொழுதுபோக்கு மற்றும் கலாச்சார நிகழ்வுகள். 2வது நாள் நிகழ்ச்சியாக இறுதியில் 17ஆம் தேதி இறுதியில் கிரிவலம் மேற்கொள்ள உள்ளார்கள். அதில் கிரிவலம் பெரிய கோவிலில் ஆரம்பித்து இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருண்லிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிலிங்கம் வழியாக அந்த கிரிவலம் நடைபெற உள்ளது. நிகழ்வில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு பேச்சாளர் எல்லாம் பேச உள்ளாங்க. ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ஷேரிங்லாம் இருக்குது. சிறப்பாக இருக்க நிகழ்ச்சி. அதில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் அதாவது இங்கீதம் என்ற தலைப்பில் நமக்கு காமன் சென்ஸை பற்றி மிக சிறந்த முறையில் எடுத்து உரைத்து எவ்வாறு நாம் தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சங்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று மேடம் எடுத்துரைத்து அதை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நமது சீனியர் மாஸ்டர் திருமதி கோமதி மேடம் ஈரோடிலிருந்து உரையாற்றுகிறார்கள். சிறப்பாக உரையாற்றினார்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதாமக டாக்டர் பத்ரி ஜெயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மாஸ்டர்ஸ். நாளை காலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.